கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாமத்தில் உங்களை எல்லாரும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவே என்கிற இந்த நிகழ்ச்சிக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருவதற்கான நேரமாக நாம் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் சில காரியங்களை நாம் தியானம் செய்வோம். அதற்காக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய குமாரனை எங்களுக்கு அனுப்பி தந்ததற்காக நன்றி. உங்கள் அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நீ தருகிற நேரங்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த நேரங்களை பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தரை அறிகிற அறிவிற்காக நேரம் எடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிச்சு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர், என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க, எனக்குள்ள நீங்கள் பேசுங்க. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. இந்த கருத்தில் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் சில சத்தியங்களை நாம் தியானம் செய்வோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லாமே பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற நித்திய பிதா, மனுஷரால் கண்டிராதவர், காணக்கூடாதவர், அந்த தேவன் இந்த முழு உலகத்தையும் அவர் நேசத்தை வெளிப்படுத்துவதற்காக அந்த தேவனை நாம் பிதாவாக கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக, அந்த நன்மைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பிதா அனுப்பினார். ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் சார்பாகவும் அவர் இருக்க வேண்டும், மனுமக்களுக்காகவும் நிற்க வேண்டும். அப்படி என்றால் தேவன் மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தார். பிதாவுக்கு சமமாக இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பிதாவின் விருப்பங்கள் எல்லா விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறவராக, பிதா அந்த உலகத்தில் எதெல்லாம் செய்ய விரும்பினாரோ அதையெல்லாம் அந்த பூமியில் இயேசு கிறிஸ்து செய்கிறவராக இருந்தார். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய தூதனானவர், தூதர்கள் வேறு, தூதனானவர் என்று அவர் குறிப்பிடப்பட்டிருக்கும். அது யார் என்று சொன்னால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. பிதா மிக பெரியவர். அவர் பரிசுத்தமான தூதர்கள் நடுவில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அத்தனை பெரிய தேவன் டைரக்டாக மக்களோடு இடைப்பட முடியாது. அதற்காகத்தான் பிதாவுக்கு ஈக்குவலாக இருந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியில் மனுமக்களோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்போது ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை ஆண்டு தேர்ந்தெடுத்து இஸ்ரேல் மக்களுக்காக அவர் காரியங்களை செய்ததெல்லாம் பழைய ஏற்பாடு பார்க்குறோம். இன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களை தவிர மற்ற புறஜாதி ஜனங்கள் எல்லா மக்களும் அவர் சாயல்படி படைக்கப்பட்டபடியினால அந்த மக்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பது ஆகணும் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க வேண்டும். யூத மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றாலும் இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் சிலுவையில் முழு உலகத்தை மீட்டுக்கொள்வதற்காக, முழு உலகத்தின் எல்லாருடைய பாவங்கள், சாபங்கள், அவன் தன் வழியை சுய சித்தத்தின்படி நடந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அக்கிரமங்கள், அநியாயங்களை நடப்பித்து இந்த உலகத்தின் அதிபதியாக வஞ்சிக்கிற பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்து பிசாசின் அக்கிரமமான காரியங்களை செய்து தேவனற்றவர்களாக, தேவனுக்கு முதுகை காட்டி தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தவர்களை மீட்டுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஜீவனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அவர் இரட்சகர் மாத்திரமல்ல, அபிஷேகம் பண்ணுகிறவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இப்போ தேவனிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மக்கள் சுதந்திரிக்க வேண்டும். அப்போ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும். சரியா? தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும். இப்போ பாருங்க, ஒரு ரோட்டில் போகிற ஒரு பிச்சை எடுக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு வீடுகளையும் போய் கேட்கும்போது மரியாதை அம்மா, தாயே, ஐயா அப்படின்னு சொல்லி மரியாதையாக கூப்பிட்டு தான் பிச்சை கேட்பாங்க. அம்மாவா இல்லையா?
நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க போய் பிச்சைக்காரங்களுக்கு போய் ஏதோ ஒன்று கொடுப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு அவ்வளோதான், அவங்கள அம்மான்னு தான் கூப்பிட்றாங்க. அதே போல் தான் பிள்ளை அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு செய்கிறது எதின் அடிப்படையில் செய்வாங்க அப்படின்னா, அந்த பிச்சையை எடுத்துகிட்டு போனவங்களுக்கும் அப்போ இவங்களுக்கும் அப்புறம் சம்மந்தம் இருக்காது, அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ தான் வீட்டில் பிறந்த பிள்ளை அது அம்மான்னு கூப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அது அவள் பிள்ளை, எல்லா உரிமையோடு கூட அதிகாரத்தோடு கூட அதனுடைய அது பொசிஷன் தெரியும். சரியா? அப்போது ஏன் அப்படின்னா அந்த பெற்றோருக்கு பிறந்ததுனால பிள்ளைகள் சுதந்திரவாளி. அந்த பெற்றோருக்குரிய எல்லாமே இந்த பிள்ளைகளுக்கு உரியது, ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைகளுக்கு உரியது. ஸோ அதனால் வானத்தையும் பூமி படைத்த அந்த ஜோதிகளின் பிதா தம்முடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுக்க வேணும் அப்படின்னா நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறணும், தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும். எப்படி மாற முடியும்? அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஆமென் முழு மனுக்குலத்துக்காக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மனுக்குலம் அவனவன் தன் வழியை போய் முதுகு காண்பித்து சத்துருக்களாக இருந்தாங்க. தேவனுடைய கோபாக்கின் அவர்கள் மேல் இருந்தது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் எல்லார் சார்பாக இயேசு கிறிஸ்து தான் மேலே அந்த தண்டனையை, அந்த ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். வேதத்தில் ஏசாயாவில் வாசிக்கிறோம், கர்த்தரோ அவரை இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமானார் என்று வாசிக்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்து அந்த தண்டனையை தன்மையில் பெற்றுக்கொண்டு ஜீவனை கொடுத்ததுனால கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி பிலிப்பியில் வாசிக்கிறோம், அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமையைப் போல மனுஷ சாயலாய் மாறினார், அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக தம்மை தாழ்த்தினார். கீழ்ப்படிதல் என்கின்ற அந்த காரியம் மிக முக்கியமானது. ஏன்னா ஏதேனில் அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை, ஒரு நதி 4 ஆறுகளாக பாய்ந்தது, எல்லா விதமான செழிப்பான ஒரு இடம், அப்படி ஒரு மகிமையான ஒரு இடம் அது. அவ்வளவு அருமையான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனோடு உறவாடி கொண்டிருந்த இடம் ஏதேன் தோட்டம். அந்த தோட்டத்தையும் தேவனுள்ள அன்பை ஐக்கியத்தையும் மக்கள் ஆதாமியோடு இழந்து போன எதனால? கீழ்ப்படியாமை. தேவன் சொன்னதை கேட்கல. நிறைய பழங்கள் இருக்கு தோட்டத்தின் நடுவில், ஜீவ விருட்சம் என்கின்ற ஒரு மரமும் நன்மை தீமை அறியத்தக்க மரமும் அங்கே வைத்து, இந்த ஜீவ விருட்சத்தின் கனி எப்படின்னா அதை சாப்பிட்டா நமக்கு சாவே வராத ஒரு வாழ்க்கை, மரணமே வராது. ஆனால் பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்குது, நன்மை தீமை அறியத்தக்க. ஆண்டு சொன்னார், இந்த நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை மாத்திரம் நீ புசிக்கக்கூடாது, மற்றபடி நீ எல்லாம் சாப்பிட்டுக்கலாம், தோட்டத்தில் இருக்க அத்தனை விருட்சம் சாப்பிடலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு தேவையான ஒவ்வொரு மரமாக சாப்பிட்டு இருந்தால் கூட ஒரு வருஷம் முழுவதும் சாப்பிட்டாலும் அத்தனை மரங்கள் பழத்தையும் சாப்பிட முடியாது, அவ்வளோ பழங்கள் அவன் வைத்திருந்தார். ஆனால் பிசாசின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, அவன் பொய்யான வார்த்தைக்கு செவி கொடுத்து, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த ஏதேனையும் தேவனுடைய உறவையும் அன்பையும் இழந்து போனான் மக்கள். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணம் பரியந்தும் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்ததுனால, அவர் சிலுவையில் கீழ்ப்படிந்ததுனால இன்னைக்கு என்ன நடந்தது என்றால், பிதாபாகியத்தை என்ன பண்ணார் அப்படின்னா, எல்லா நாமத்திற்கு மேலா நாமத்தை அவருக்கு தந்தொருளி, நாவுகள் யாவும் அவரே கர்த்தர் என்று பிதாபாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக நாவுகள் யாவும் அவர் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலா நாமத்தை அவருக்கு தந்தொருளினார். அந்த நாமம்தான் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தை நம்ம இப்போ எப்படி சொல்லணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லணும். என்றால் உயிர்த்தெழுந்தவர். இப்போ அந்த நாமத்து மேல், இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பரிசுத்த நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு, பிதாவாகிய தேவன் சொன்ன ஜோதிகள் பிதா அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போது அவர் ஏற்றுக்கொள்ளும்போது நம்மளால் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம். அப்போது எல்லா விதமான உரிமைகள், ஸ்லாக்கியங்கள் தேவனிடத்திலிருந்து எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கான அந்த பிள்ளைகள், ஆனால் சுதந்திரமாமே என்று வேதம் சொல்கிறது. இப்போ என்னென்னா, அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம். நம்பர் 1, தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதா, ஸ்தோத்திரம். இப்போ அது என்னன்னா, அவர் ரட்சகர், நம்ம எல்லாம் ரட்சித்து விட்டார். இப்போ அடுத்து
அபிஷேகிக்கிறவர். அபிஷேகம் பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்துவின் வந்த மிகப்பெரிய நோக்கம் பிதாவோடு கனெக்ட் பண்ணணும் நம்மளை. அதனால தான் யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல், இயேசு கிறிஸ்துவால அல்லாமல் வேறு ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அந்த பிதாவினிடத்தில் அவருடைய பிள்ளைகளாக மாறணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அப்போ முதலாவதாக பிதாவோடு கனெக்ட் பண்ணுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் சிலுவை மரித்து உயிர்த்தெழுந்தார். யோவான் சுவிசேஷம் அந்த 20ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு இப்படி சொல்ல 20:17 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, மரியாளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவளுக்கு சொல் என்றார். புரியுதா உங்களுக்கு? முழு மனுக்குலமும் பிதா இல்லாதவர்களாக, தேவனற்றவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்ததுனால நாம் தேவன் உள்ளவர்களாக, பிதாவை உடையவர்களாக இருக்கின்றோம். தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். இன்னும் கூட அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த வார்த்தை அப்படி இருக்கும் பாருங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 2:12 அக்காலத்தில் கிறிஸ்துவை நீங்கள் சேராத, அதாவது இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு முன்பாக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கையே இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவளுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து அவரை நீங்க விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இதுதான் நமக்கு தேவன் இல்லை, ஒரு பரலோக அப்பா நமக்கு அவரோடு கனெக்ட் ஆகலை. நம்ம கிறிஸ்தவம் என்பது உறவுங்க, அன்பின் உறவு. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள ஆண்டவரோடு ஏற்படுகிற உறவு. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இயேசு கிறிஸ்துவிலே இந்த உறவு தேவனோடு ஏற்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென். இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்தில் மனுஷகுமாரனாக இருக்கின்ற அந்த நேரத்தில் அவர் தேவகுமாரனாக பிதாவின் சித்தத்தையும் பிதாவின் கிரியைகளையும் பிதா பேச விரும்பினதும் செய்தார். ஒரு இடத்திலும் தோற்காமல், ஒரு பாவம் செய்யாமல், ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை மனுக்குலம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து காண்பித்தார். அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஏசாயால தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது ஆவியானவர் பரிசுத்தாவின் புறாவை போல அவர் மேல் தங்கினதை யோவான் ஸ்நானன் பார்க்கிறார். ஆவியான அபிஷேகத்தை பெற்று, சரியா? அப்போ ஆவியானவர் மூலமாக ஒரு வெற்றியான வாழ்க்கையை, பிதாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை, ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்வார், நானும் என் பிதா ஒன்றாய் இருக்கிறோம். நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறபடினால் என் பிதா என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. ஆமென். பாருங்க, பிதா பரலோகத்தில் இருக்கிறாரு, இவர் சொல்றார் நான் என் பிதா ஒன்றாக இருக்குன்னு சொல்றார். அப்படின்னா அப்போ யார்னா பிதாவின் ஆவியானவர். நம்ம ஜெபிக்கும்போது சொல்றோம் இல்லையா, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியான உங்களிலிருந்து பேசுகிறவர். அப்போ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இயேசுக்குள் இருந்து, இயேசுவோடு கூட இருந்து பிதா இருப்பதை போல, பிதா மேல இருக்கிறார், ஆனால் அவருடைய ஆவியானவர் அவருக்கு இருந்ததுனால என் பிதா என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லைன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து இதுதான். இப்போ பாருங்க, அவர் விசுவாசிக்கும் போது என்னுடைய பிள்ளையா மாறிட்டோம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரெண்டாவது அவர் இரட்சகராக தன்னை வெளிப்படுத்தினார். ரெண்டாவது அபிஷேகிக்கிறவராக அவர் சொல்லுவார்,
நான் போவது நலமாயிருக்கும், நான் போன பின்பு வேறொரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன். அது ஏன்னா பிதாவின் வாக்குத்தத்தம். யோவேல் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அது. ஆமென். ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் ஆண்டவர் ரட்சகரை ஏற்றுக்கொண்டா மாத்திரம் போதா. நல்ல கவனிங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெந்தேக்கோஸ்தே அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெந்தேக்கோஸ்தே அனுபவம் என்பது எல்லாருக்கும் உரியது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ஆமென். இந்த பெந்தேக்கோஸ்தே அனுபவம் அது எல்லாருக்கும் உரியதுங்க. குறிப்பிட்ட சபை பிரிவுகளுக்கு உரியது அல்ல, எல்லாருக்கும் உரியது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் தம் சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து பாருங்க, அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரத்தில் அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். சரியா? அப்புறம் சொல்றாரு, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆமென். இந்த உலகத்தில் வாழும் பொழுது வெற்றியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் முக்கியம் என்பதை இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்தார். இப்போ சொல்றாரு, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் பாருங்க, மரித்து உயிர்த்தெழுந்த தம் சீஷர்களை கூப்பிட்டு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று கட்டளையிட்டவர் அந்த சீஷர்கள் பார்த்து சொல்றாரு, நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து. அல்லேலூயா. மனுஷனுக்குரிய பலன் குறை உள்ளது, அது லிமிட்டுக்குள்ள தான் இருக்கும். ஆனால் ஒரு மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்று அங்கு இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பரிசுத்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாள் இந்த பூமியில ஊற்றப்பட்டார். ஆமென். பரிசுத்த ஆவி என்ற வல்லமை மிகப்பெரிய வல்லமை, பலன். அவர் நமக்குள் இருந்தார்னா அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அது. அவர் பேசுகிறவர், நமக்குள் செயலாற்றுவர், கிரியை நடப்பிக்கிறவர். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. ஸ்தோத்திரம். இந்த பூமியில உலகம் மாமிசம் பிசாசை ஜெயித்து ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்தாண்ட அபிஷேகம் வேண்டும். சரியா? தேவன் நம்முடைய கைகளை எழுதி கொடுத்திருக்க இந்த வேதாகமத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்வதற்கு. ஏனென்றால் இந்த வேத வாக்கியங்களாம் தேவ ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த வேதத்தின் மகத்துவங்களை, இந்த வேதத்தின் சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொள்வதற்கு ஆவியாண்ட அபிஷேகம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அபிஷேகம், அந்த அபிஷேகம் நமக்கு தேவை. 1 யோவான் ஒரு வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். 2:27, 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களிலே நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடி அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்போ இந்த வேதத்தின் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு ஆவியோட அபிஷேகம் நமக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவர் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு அவர் அழகாய் போதிப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஸோ வேதத்தில் ஆண்டவர் தேவன் தந்த விலையேறப்பட்ட பொக்கிஷங்களில் இது ஒன்று. முதல் பொக்கிஷம் இயேசு கிறிஸ்து, 2வது பொக்கிஷம் பரிசுத்த ஆவியானவர், 3வது பொக்கிஷம் பைபிள் வேதாகம்.
இந்த வேதத்தை எடுத்து கனப்படுத்துவங்களை அவர் கனப்படுத்துவார். ஏமே இந்த வேதத்தை நீங்கள் சுமந்தீங்கன்னா அந்த வேதம் உங்களை சுமக்கும். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய சாட்சியை பார்க்குறோம். படிப்பறிவு இல்லாதவர்கள் வேதத்தை கையில் எடுத்தின உலகத்தில் ஃப்ளைட்டில் போய் நாடுகள்லாம் போய் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் நிறைய உண்டு. இந்த வேதத்தை கனப்படுத்துவதை அவர் கனப்படுத்துவார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அப்போ நமக்குள் இருந்து கொண்டு வெற்றியான வாழ்க்கை நாம் வாழ்வதற்கும், இந்த வேதத்தின் மகத்துவங்களை நாம் கற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் வாழ்வதற்கும், கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கும், ஆமென், தேவனுக்கு மகிமை உண்டாவது. ஏனென்றால் இதுக்குள்ள ஆண்டு வைத்திருக்க வேத 2:1-20 சொல்கிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துக்குள் ஆமென் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஸோ இந்த வேதத்தினுடைய வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகளின் வல்லமைகளை நம்ம வாழ்க்கையை பெற்று அனுபவிப்பதற்கு பரிசுத்த அபிஷேகம் நமக்கு தேவை. ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 இப்படி வாசிக்கிறோம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை, ஆமென் ஆமென், கர்த்தருக்கு மகிமை, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்த அபிஷேகம் நமக்கு முதலாவது நாம் தேவனுக்குள் வளர்வதற்கும் கனிகளையும் வரங்களையும் கொடுப்பதற்கும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கும், அதுக்கு பிற்பாடு நம்மளுக்கு அபிஷேகம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியா. நல்ல கவனிங்க, தேவன் நம்மை எதுக்காகனா, எப்படி அன்றைக்கு ஆபிரகாமை அழைக்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், யூ வில் பி எ பிளெஸிங், மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று கர்த்தர் சொன்னாரே, அது போல தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நமக்கு மாத்திரமாக நன்மையாக இருக்காதபடி நாம் அவருடைய நன்மைகளை பெற்று அனுபவித்து அவருக்கு என்று சாட்சியாக அவருடைய சம்பூர்ண நன்மைகளை பெற்று மற்றவர்களுக்கும் நம்ம ஆசீர்வாதம் சாட்சியாக இருக்கணும் தேவ சித்தம். இயேசு கிறிஸ்து மேல் அபிஷேகம் இருந்ததுனால, ஆவியானவர் இருந்ததுனால நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். ஆமென். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு கிடக்கிற யாரும் குணமாக்குறவராக சுற்றித் திரிந்தார். இன்னைக்கு முழு உலகம் மாமிசம் பிசாசு இன்றைய மனுக்குலத்தை வஞ்சித்து ஏமாற்றி அடிமைத்தனத்துக்குள் வைத்து அக்கிரமங்கள் அநியாயங்கள் நடப்பித்து முடிவில் நரகத்துக்கு கொண்டு போகும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் பிசாசு. இருளின் வல்லமைகள் அகற்றப்பட வேண்டும். மக்கள் நன்மை தெரியாமல் சுற்றித் திரிகிறார்கள். மக்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பலத்தினால இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்தில் இதை செய்தார். இன்றைக்கு அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறி அபிஷேகத்தை பெற்று ஆவியாண்டு பலத்தினால நீங்கள் நானும் இன்றைக்கு நாம் இருக்கிற இடங்களில் நன்மை செய்கிற பிள்ளைகளாக, பிசாசின் பிடிக்குள் சிக்கிற மக்களை விடுதலையாக்குகிற பிள்ளைகளாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இயேசு கிறிஸ்துவின் நாமம், அவருடைய அபிஷேகம் இல்லாமல் வெற்றியின் வாழ்க்கை இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய பணமோ, நம்முடைய வாழ்க்கைக்கு படிப்போ, நமக்கு இருக்கிற அந்தஸ்தோ நம்ம வாழ்க்கையை மாற்றுவதில்லை. ஆமென். நிறைய உதாரணமாக பார்க்கலாம். நல்லா படித்து நல்ல அதிகாரிகளாக இருக்கிறாங்க, ஒரு 500 ரூபா லஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் முகத்தில் துணியை போட்டுக்கிட்டு வெக்கத்தோடு போய் ஜெயிலுக்குள்ளே போகிறவங்க பார்க்குறோம். நல்ல அதிகாரிகள். லஞ்சம் என்பது ஒரு சாபக்கேடு. லஞ்சம் வாங்குகிற அனுபவம் சாபத்தை கொண்டு வரும் நம்முடைய குடும்பத்திற்கு. அது அவமானத்தை, நிந்தகையை கொண்டு வரும். யோசித்து பாருங்க. நியாயம் இல்லாமல் வருகிற வருமானம் அது தங்காது, நிலைக்காது. எவ்வளோ வருதோ அதுக்கு பல மடங்கு நஷ்டத்தை உண்டு பண்ணி சென்றுவிடும். குடும்பத்தில் நிம்மதி போயிடும், பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். சாபம் அது நமக்கு தேவையில்லை. இப்படிப்பட்ட உலக மாமிச பிசாசுகளை ஜெயிப்பதற்கு இயேசு கிறிஸ்து தேவை, அவருடைய அபிஷேகம் தேவை. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழைய ஒழிந்து போன எல்லாம் புதிதாயின. ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இயேசு கிறிஸ்து ஆண்டவர், ரட்சகர் மாத்திரமல்ல, அபிஷேகம் பண்ணுகிறவர். அந்த அபிஷேகத்தினால நாமும் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும், பிறருக்கும் அது உதவி செய்ய முடியும். ஆமென். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுலின் அனுபவத்தை நம்ம பார்க்குறோம்.
அவர் சொல்கிறாரு, அதுக்கு ஒரு பதில் அது நம்ம பார்க்கலாம். சரியா? ஆமென். நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரீரத்தினின்று என்னை விடுதலையாக்குவார்? சொல்கிறாரு, நான் நன்மை செய்யணும்னு நான் கொள்கிறேன், ஆனால் நான் விரும்பாத தீமை செய்கிறேன். அப்போது மனதில் நன்மை செய்யணும்னு இருக்குது, ஆனால் நம்மளை யாரையும் தீமை செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு இருந்த பாவம். அதனால் 25 வருஷம் சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் நான் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கு உள்ளிச்சுக்கிறேன். நம்ம நிறையம் பாவம் செய்து கொண்டே இருக்கோம், அக்கிரமம் நடப்பி கொண்டே இருக்கிறோம், நம்ம விரும்பாத தீமையை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போது என்ன நடக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவளாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஆவியாண்ட அபிஷேகத்தின் வல்லமை என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. புரியுதா? அப்போ நம்ம வாழ்க்கையே புதுசாக மாறிடும், நம்ம விடுதலை பெற்றவளாக இருப்போம். அப்போ மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும். ஆண்டோடைய நோக்கம் என்னென்னா, நாம் இயேசு கிறிஸ்து செய்த அதே காரியத்தை நம்ம இருக்கிற சுற்றி இருக்கிற இடங்களில் எல்லா மக்களுக்கும் அதை செய்யணும். எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி பயம், வேதனை, துன்பம், துக்கம், குடும்பத்தில் குழப்பம், பிரச்சனை, தேவையில்லாத காரியங்கள், நஷ்டங்கள், வியாதிகள், மரணங்கள், எவ்வளோ காரியங்கள். இந்த மக்கள் எல்லாம் விடுதலையாக்கப்பட வேண்டும், இந்த மக்கள் எல்லாம் ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ வேண்டும். தேவன் நல்லவராக இருந்து எல்லாம் நன்மை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் ஜனங்கள் அவருக்கு முதுகு காண்பித்து இன்றைக்கும் அவரை நோக்கி பார்க்காமல் இருக்கிறாங்க. இது நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அதற்காக நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை காண்பிக்க வேண்டும், நன்மை செயல்களாக இருக்க வேண்டும், பிசாசின் பிடிக்குள் சிக்கிற மக்களை விடுதலையாக்க வேண்டும். அப்படி ஒரு ஆசீர்வாதம் பாக்கியமான வாழ்க்கை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, உறவு, தேவனோடு உறவு கொள்கிற வாழ்க்கை. ஏதெனில் டெய்லி பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் ஏவாளை ஆண்டு தேடி வந்து அவளோடு தேவனோடு உட்காந்து முகமுகமாக பார்த்து பேச எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதர்சனமான அந்த தேவனை, நமக்குள் வாசம் செய்கிற ஆண்டவரை, ஆவியான மூலமாக வார்த்தை மூலமாக நம்மோடு வாசம் செய்கிற ஆண்டவரோடு பேசுவதும் அவர் பேசுவது கேட்பதுமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். டெய்லி அதை நாம் என்ஜாய் பண்ணுவோம். சங்கீதக்காரன் சொல்கிற கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அப்படி ஒரு வாழ்க்கையை டெய்லி வாழ்வோம். டெய்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கழிக்குருவோம். கர்த்தருக்காக நாம் பெரிய காரியங்கள் செய்வோம். தேவன் நம்மையும் பயன்படுத்துவார். தேவனுக்காக பயன்படுகிற பாத்திரமாக நாம் இருப்போம். நம் மூலமாக தேசம் ஆசீர்வதிக்கப்படும், நாம் இருக்கிற இடங்கள் ஆசீர்வதிக்கப்படும், பாதுகாக்கப்படும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த சமூகத்தில் ஒரு சில வார்த்தைகளை, சத்தியங்களை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டு தொடர்ந்து வார்த்தை மூலமாக இடைப்படும் தேவன் இயேசு கிறிஸ்து ரட்சகர் அபிஷேகர் என்பதை அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய அபிஷேகம் எல்லார் மேலும் இறங்கி வரட்டும். கர்த்தராகிய இயேசு நாம் மகிமைப்படட்டும். தேவன் எங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென்.